अवार सत्य सुखवारी रासे यशोर्मिमात्रं भुवनं समस्तं गुहार्थं तं रमणं गभीरं चिन्ताविहीनं कृतिचिन्तयामि नमो रमणायवे ज्ञानं कल्वियं नमो रमणायवे नाम हरि मंदिरं नमो रमणायवे नाम அரசு நமோ ரமணாயவே நம்முள் சுடர்வதே. பகவான் பூரணமான ஞானியாக 54 ஆண்டுகள் நிறை ஞானியாக வாழ்ந்த வாழ்க்கையை ஞானம் என்ற பொருளுக்கு பகவத்கீதையில் ஆச்சாரியர் சொன்ன கருத்து சமபாவமும் சமதிருஷ்டியும் கிடைக்கப் பெறுவார்கள். அதாவது அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தன்னுள்ளும் ஜீவராசிகளிடத்தில் தன்னையும் பார்ப்பார். அந்த வகையில் பகவானுடைய இந்த மனோபாவத்தை நாம் அவர் வாழ்க்கை நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். பகவான் எப்பொழுதுமே காலையில் எழுந்து சமையல் வேலைகளில் எல்லா வேலையும் செய்து 3 மணி நேரம் செய்து முடிப்பார். அதனால் அவர் கஷ்டப்படுவதாக நினைத்த பக்தர் ஒருவர் அவர் வருவதற்கு முன்னாலே ஒரு நாள் எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டவுடன் பகவான் அமைதியாக நான் 3 வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, இதை கூட செய்ய வேண்டால் எப்படி? ஆனாலும் பரவாயில்லை, நீ எனக்காக செய்துவிட்டதால் உன்னுடைய வேஷ்டி துணிமணிகளை கூட நான் துவைத்து காய போட்டு உனக்கு வழங்குகிறேன் என்று சொன்னது சமபாவத்திற்கு முழுமையான பொருள். அதே மாதிரி ஒரு மரத்திலிருந்து பூக்களை தொடர்ந்து ஒரு பக்தி படித்து கொண்டிருந்தார். பகவான் வந்து பதறிப்போய், ஏன் இவ்வளவு காலையில் இத்தனையும் படிக்கிறாய்? அதில் மரத்திலே இருப்பதே அழகாக இருக்கிறது அல்லவா என்றவுடன் அவர், இல்லை, உங்களுக்கு பறித்து உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பக்தி இருந்தால் உன்னுடைய சதையை பிரித்து எனக்கு அபிஷேகம் செய்யலாமே, எனக்கு வலிக்குமே, அப்படியானால் அது செடிக்கு மரத்துக்கு வளைக்காது என்று நினைக்கிறாயா? எல்லாருக்கும் உயிர் உண்டு என்றார். இது சமதிருஷ்டி. இவர் மேலும் இந்த அருமையான ஞானவானாக திறந்த இவர் மூலம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவரே வழிகாட்டினார். அது அருணாச்சல அத்தர்மானையில் பார்க்கலாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, உனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்த ஞானி நமக்கு அருள் புரிகிறார். எப்படி? தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய், தத்துவம் இது என் அருணாச்சலா. ஒரு தத்துவமும் தெரியாத என்னை அருகில் வைத்துக் கொண்டிருக்கும் உன் தத்துவம் தான் என்ன. உடனே தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா, எனக்கு இப்பொழுதே காட்டு என்று கேட்டவுடன் திரும்பி அகந்தனை தினமாக கண்கான் தெரியும் என்றனை அருணாச்சலா என்றார். உடனே தீரமில் அகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் என்று மிகவும் சந்தோஷமாக உள்முகப்பட்டதை விவரிக்கிறார். அது உள்முகப்பட்டு பயணப்பட்டதால் தன்னை அறிந்து தானே இன்பமாக இருக்கும் இதை இந்த பாடல்கள் மூலமாக நிச்சயமாக பெற முடியும். இது தன்னை போல தன் பக்தர்களும் நிறைஞானியாக வேண்டும் என்பதே அவர் விருப்பம். அதற்காகவே இந்த 108 பாடல்களையும் பாடி முடித்தார். அருணாச்சல அச்சரமணமாலை ஒன்றே போதும் நமக்கு உள்முக பயணப்பட்டு நம்மை நாமே அறிவதற்கான உதவியாக இருக்கும். கல்வியோடு அறிவு நீதி, கருத்திலே திருத்தி, ஞான செல்வமோடு அரண்மை அன்பு, சிற்பர சித்தி புத்தி, வெவ்விரல் வீரம் சான்ற வித்தக மோனத்தாலே நல்லவாறு இணையாண்ட நம்பனே நம்பினார்கள். அனைவர்